2011 இல் ஆந்திர பிரதேசத்தின் எழுத்தறிவு விகிதம் என்னவாக இருந்தது? ஏ 69.72%, பி 67.02%, சி 75.36%, டி 74.04%. சரியான பதில் பி 67.02%. சரியான விடை பி. சோகஸ்மேலி 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி ஆந்திர பிரதேசத்தின் எழுத்தறிவு விகிதம் 67.02% ஆக பதிவாகியுள்ளது. இது அந்த காலகட்டத்தில் அண்டை மாநிலங்களை விட குறைவாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. எந்த நகரம் அதன் சிமெண்ட் தொழிற்குழுமத்திற்கு பெயர் பெற்றது? ஏ. ஈரோடு, ஈரோடு, பி. ஓசூர், ஹோசூர், சி. நாமக்கல், நமக்கல், டி. அரியலூர், அரியாலூர். சரியான பதில் டி. அரியலூர், அரியாலூர். அரியலூர் மாவட்டத்தில் அதிக அளவில் சுண்ணாம்புக்கல் படிமங்கள் காணப்படுவதால் இங்கு பல சிமெண்ட் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. தமிழ்நாடு அரசு சிமெண்ட் கழகம், டான்சம் மற்றும் பல தனியார் நிறுவனங்கள் இங்கு இயங்குவதால் இது சிமெண்ட் தொழிற்குழுமமாக அறியப்படுகிறது. வழங்கப்படும் எந்தவொரு பொழுதுபோக்கு ஆதாரத்தின் மீதும் விதிக்கப்படும் வரி வகை என்ன? ஏ. வருமான வரி, இன்கம் டாக்ஸ், பி. விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ், சி. சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், டி. பொழுதுபோக்கு வரி, என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ். சரியான பதில் டி. பொழுதுபோக்கு வரி, என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மேலி. பொழுதுபோக்கு வரி என்பது சினிமா, விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேளிக்கை பூங்காக்கள் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு விதிக்கப்படும் மறைமுக வரியாகும். இது மாநில அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது. சிடோவ்ஸ்கி கருத்துப்படி பணம் என்பது வரையறுக்க ஒரு கடினமான கருத்தாக இருப்பதற்கான ஒரு காரணம் என்ன? ஏ. அது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பி. அது ஒரு ஏற்ற இறக்கமான மதிப்பைக் கொண்டுள்ளது. சி. அதற்கு போதிக வடிவம் இல்லை. டி. அது பல செயல்பாடுகளை நிறைவேற்றுகிறது. சரியான பதில் டி. அது பல செயல்பாடுகளை நிறைவேற்றுகிறது. 1. பணம் என்பது பரிமாற்ற ஊடகம், மதிப்பின் அளவுகோல் என பல பணிகளை ஒரே நேரத்தில் செய்வதால் அதை வரையறுப்பது கடினம் என்று சிடோவ்ஸ்கி கூறுகிறார். ஏ. பணம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் அல்லது நாட்டில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. பொதுத்துறை வருமானம் மற்றும் செல்வம் தொடர்பாக எதை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? ஏ. குவித்தல், பி. குறைத்தல், சி. ஒருமுகப்படுத்துதல், டி. மறுபகிர்வு, ரீடிஸ்ட்ரிபியூஷன். சரியான பதில் டி. மறுபகிர்வு, ரீடிஸ்ட்ரிபியூஷன். சரியான விடை டி. சோகஸ்மேலி. பொதுத்துறை நிறுவனங்கள் சமூக நீதியை நிலைநாட்ட வருமானம் மற்றும் செல்வத்தை மக்களிடையே சமமாக மறுபகிர்வு செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. இது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க உதவுகிறது. மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கற்றல் நோக்கமாக எந்த குறிப்பிட்ட பண வகை குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. ஆணை பணம், ஃபியட் மணி, பி. எண்ணிம பணம், டிஜிட்டல் மணி, சி. பண்ட பணம், கமாடிட்டி மணி, டி. கருப்பு பணம், பிளாக் மணி. சரியான பதில் டி. கருப்பு பணம், பிளாக் மணி. சரியான விடை டி. பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் தாக்கம் மற்றும் அதன் விளைவுகளைப் பற்றி மாணவர்கள் விழிப்புணர்வு பெறுவது பாடத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பருத்தியை ஆணைகளாக மாற்றுவது எந்த வகை பயன்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு? ஏ. கால பயன்பாடு, டைம் யூட்டிலிட்டி, பி. வடிவ பயன்பாடு, ஃபார்ம் யூட்டிலிட்டி, சி. சேவை பயன்பாடு, சர்வீஸ் யூட்டிலிட்டி, டி. இட பயன்பாடு, பிளேஸ் யூட்டிலிட்டி. சரியான பதில் பி. வடிவ பயன்பாடு, ஃபார்ம் யூட்டிலிட்டி. 7. சரியான விடை பி. சோகஸ்மேலி. ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படும்போது அதன் பயன்பாடு அதிகரித்தால் அது வடிவ பயன்பாடு எனப்படும். இங்கு பருத்தி என்ற மூலப்பொருள் ஆடையாக மாற்றப்பட்டு அதன் பயன்பாட்டு மதிப்பு உயர்த்தப்படுகிறது. நிகர தேசிய உற்பத்தி ஏஎன்பி என்பதன் மற்றொரு பெயர் என்ன? ஏ. தனிநபர் நுகர்வு, பி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, சி. தேசிய வருமானம், டி. செலவழிக்கக்கூடிய வருமானம். சரியான பதில் சி. தேசிய வருமானம். சரியான விடை சி. சோகஸ்மேலி. நிகர தேசிய உற்பத்தி ஏஎன்பி
என்பது ஒரு நாட்டின் உண்மையான வருமானமாக கருதப்படுகிறது, எனவே இது தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. இது மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் மதிப்பாகும். பின்வருவனவற்றில் எது உணவுப் பயிர் அல்ல? ஏ. மக்காச்சோளம் மேஜ். பி. தேங்காய் கோகோனட். சி. கேழ்வரகு ராகி. டி. கம்பு பாஜ்ரா. சரியான பதில் பி. தேங்காய் கோகோனட். சரியான விடை பி. சோகஸ்மெலி. தேங்காய் என்பது ஒரு தோட்டப் பயிர் அல்லது எண்ணெய் வித்து பயிராக கருதப்படுகிறது, இது நேரடியாக முதன்மை உணவாக உட்கொள்ளப்படுவதில்லை. மக்காச்சோளம், கேழ்வரகு மற்றும் கம்பு ஆகியவை தானிய வகையைச் சேர்ந்த உணவுப் பயிர்கள். இந்தியாவில் பருத்தி நூல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஏ. குஜராத் குஜராத். பி. கர்நாடகா கர்நாடக். சி. மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா. டி. தமிழ்நாடு தமிழ்நாடு. சரியான பதில் டி. தமிழ்நாடு தமிழ்நாடு. 1. சரியான விடை இந்தியாவில் உள்ள மொத்த நூற்பாலைகளில் ஸ்பின்னிங் மில்ஸ் சுமார் 45% தமிழ்நாட்டில் அமைந்துள்ளதால் இது பருத்தி நூல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் பொருளாதார இறையாண்மை ஆகியவற்றின் திறவுகோலாக கருதப்பட்டது எது? ஏ. சிறிய அளவிலான குடிசைத் தொழில்கள். பி. பொருளாதாரத்தின் தொழில்மயமாக்கல். சி. தொழில் நீக்கம். டி. இறக்குமதி மாற்று. சரியான பதில் பி. பொருளாதாரத்தின் தொழில்மயமாக்கல். சரியான விடை பி. சோகஸ்மெலி ஒரு நாட்டின் பொருளாதார இறையாண்மை மற்றும் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்த தொழில்மயமாக்கல் மிக அவசியமானதாக கருதப்பட்டது. இது வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கிறது. வாங்கும் திறன் சமநிலை PPP அடிப்படையில் அமெரிக்காவை மிஞ்சி மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறிய நாடு எது? ஏ. ஜப்பான் ஜப்பான். பி. அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ். சி. சீனா சைனா. டி. இந்தியா இந்தியா. சரியான பதில் சி. சீனா சைனா. வாங்கும் திறன் சமநிலை PPP அடிப்படையில் சீனா அமெரிக்காவை விட முன்னிலையில் உள்ளது. இது ஒரு நாட்டின் நாணயத்தின் உண்மையான வாங்கும் திறனை மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் முறையாகும். ஜப்பான் பொருளாதார அளவில் சீனாவுக்கு பின் தங்கியுள்ளது. அரசாங்கத்திற்கு நேரடி வரியை யார் செலுத்துகிறார்கள்? ஏ. வரி செலுத்துபவர் தி டாக்ஸ்பேயர். பி. விற்பனையாளர் தி செல்லர். சி. உற்பத்தியாளர் தி மேனுஃபேக்சரர். டி. நுகர்வோர் தி கன்சியூமர். சரியான பதில் ஏ. வரி செலுத்துபவர் தி டாக்ஸ்பேயர். 1. நேரடி வரி என்பது ஒரு தனிநபர் அல்லது நிறுவனம் ஈட்டும் வருமானத்தின் மீது விதிக்கப்படுகிறது, அதை அந்த வரி செலுத்துபவரே நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும். இதில் வரிச்சுமையை மற்றவர் மீது சுமத்த சட்டப்படி இடமில்லை. 2. இந்தியாவில் எந்த மாநிலம் உலகளாவிய பொது விநியோக முறையை PDS ஏற்றுக்கொண்டுள்ளது? ஏ. தமிழ்நாடு தமிழ்நாடு. பி. கேரளா கேரளா. சி. கர்நாடகா கர்நாடக். டி. ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேஷ். சரியான பதில் ஏ. தமிழ்நாடு தமிழ்நாடு. 2. தமிழ்நாடு உலகளாவிய பொது விநியோக முறையே யுனிவர்சல் PDS பின்பற்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பாகுபாடின்றி அத்தியாவசிய பொருட்களை வழங்குகிறது. இது வறுமைக் கோட்டிற்கு மேல் அல்லது கீழ் என்ற வித்தியாசம் இல்லாமல் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. ஒரு ஹெக்டேருக்கு நிலக்கடலை மணிலா உற்பத்தி எவ்வளவு? ஏ. 1273 கிலோ. பி. 107 டன். சி. 2093 கிலோ. டி. 2753 கிலோ. சரியான பதில் டி. 2753 கிலோ. சரியான விடை டி. சோகஸ்மெலி. தமிழ்நாட்டின் புள்ளி விவரங்களின்படி மேம்படுத்தப்பட்ட விதைகள் மற்றும் பாசன வசதிகளால் நிலக்கடலை உற்பத்தி ஒரு ஹெக்டேருக்கு 2753 கிலோவாக உயர்ந்துள்ளது. இது மாநிலத்தின் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். எந்த நாட்டின் நாணயம் யுவான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. மலேசியா மலேசியா. பி. சீனா சைனா. சி. சவுதி அரேபியா சவுதி அரேபியா. டி. ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா. சரியான பதில் பி.
சீனா, சைனா. சரியான விடை பி. சோகஸ்மெலி யுவான், யுவன் என்பது சீன மக்கள் குடியரசின் அதிகாரப்பூர்வ நாணயமாகும். இது ரின்மின்பி என்றும் அழைக்கப்படுகிறது. இது உலகின் மிக முக்கியமான இருப்பு நாணயங்களில் ஒன்றாக சர்வதேச சந்தையில் கருதப்படுகிறது. வரிகள் விதிக்கப்படுவதற்கான ஒரு காரணம் என்ன? ஏ. தனிநபர் செல்வத்தை அதிகரிக்க. பி. அரசாங்க செலவினங்களை குறைக்க. சி. கடனை ஒழிக்க. டி. பொது சேவைகளுக்கு நிதியளிக்க. சரியான பதில் டி. பொது சேவைகளுக்கு நிதியளிக்க. சரியான விடை டி. சோகஸ்மெலி கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற பொதுச் சேவைகளை மக்களுக்கு வழங்குவதற்கு தேவையான நிதியை திரட்டுவதே வரி விதிப்பின் முக்கிய நோக்கமாகும். இது அரசாங்கத்தின் செயல்பாடுகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்ல உதவுகிறது. ஒரு நாட்டை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. நவீனமயமாக்கல், மாடர்னைசேஷன். பி. தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன். சி. தனியார்மயமாக்கல், பிரைவேடைசேஷன். டி. உலகமயமாக்கல், குளோபலைசேஷன். சரியான பதில் டி. உலகமயமாக்கல், குளோபலைசேஷன். 10. உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன் வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்பம் மூலம் இணைப்பதாகும். இது நாடுகள் மற்றும் மக்களிடையே அதிகப்படியான தொடர்பையும் ஒருங்கிணைப்பையும் உருவாக்குகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?